ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்ததும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஹிட்மேன் முன்னாடியே வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்களோ? இன்னொன்றுங்க, ஹர்திக் பாண்டியா இல்லை பாருங்க, சூரியகுமார் யாதவ் வந்தோடனே மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேசுவோம், நிறைய பேசுவோம். பால்டன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? மேட்ச் பார்த்துருப்பீங்க. மேபி ஹிட்மேன் அடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேயுமாவது கொஞ்சமாவது பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. பார்க்கலன்னா வாங்க, இந்த வீடியோவில் ஹிட்மேன் என்ன பண்ணார், எப்படி ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்காம ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஹிட்மேன் எப்படி அடிச்சிருக்கிறாரு, இன்றைக்கி எப்படி கலர் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாமே பேசுவோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால்டன்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு தெரிவிங்க. இன்னொரு பக்கம் ஹிட்டு ஃபேன்ஸ் இருப்பீங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஹிட்டு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா 45 அப்படின்னு கமெண்ட் பண்ணி ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பால்டன்ஸ் நீங்கள் ப்ளூ கலர் ஹார்ட்டு. இப்போ பால்டன்ஸ்லேயே ரோஹித் வெறியர்கள் இருப்பீங்க, ரோ நேஷன்ஸ் இருப்பீங்க. நீங்கள் 45 அப்படின்னு கமெண்ட் பண்ணி ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். மழை கொளுத்திக்கிட்டு இருக்குது, கரண்ட் எப்போ வேணாலும் போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பை வேன்கடையில் நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோ. அப்புறம் இந்த ஒரு வின்னை வச்சுக்கிட்டுலாம் இந்த பிளே ஆஃப் கப் வரதுக்கு 6வது கப்பை பற்றிலாம் யோசிக்கிறது கனவுலாம் கண்டிங்கன்னு வச்சுங்களேன், கோவம் வந்துடும் ஆக்கும். சரி, ஓகே. ஒரு பக்கம் எனக்கு ரிஷப் பண்ட் வந்து இன்றைக்கி மேட்ச் தோற்றதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் செரமனியில் பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக கஷ்டமாக இருக்குது. லக்கை பற்றி பேசினார், நல்லா விளையாண்டோம், இன்னொரு கொஞ்சம் ஒரு ரன்னு கம்மியாக போயிருச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பேசுகிறாரு. எல்லாமே கரெக்டு. அந்த லக்கை பற்றி பேசினார், கரெக்டு. எஃபர்ட் கரெக்டாக போட்டோங்கிறது இப்போ கரெக்டு. பட் அவர் பேசுனதில் மட்டும் அந்த வருத்தம் இருக்குதுங்கிறது கரெக்டு. வருத்தம் இருந்துச்சு. எங்கே தோக்குறாங்க, எதனால் தோக்குறாங்க? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதுக்கான காரணங்கள் தான் இந்த பக்கம் இவங்க தோற்றதுக்கான காரணம். இன்னும் ஸ்பெஷலாக அவங்க தப்பு பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆவேஷ் கானுக்கு 6வது ஓவர் கொடுத்துருக்கலாமா, மூர்க்கத்தனமாக போகுவாங்க. ஏன்னா சேஸு 229 சேஸு. இப்போ பவர் பிளேயில் கொஞ்சம் ரன் அடிக்கணும். பவர் பிளேயர் ரன் அடிக்கணும் அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் ரன்னு ஷார்ட் ஆகுது. அப்போ 6வது ஓவர் பொதுவாக டார்கெட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆவேஷ் கானுக்கு போகும்போது ஆவேஷ் கான் சரியாக போட்டிருக்கணுமா? அந்த ஓவரில் 21 ரன் வந்துச்சு. ரயில் ரக்கில் நாடிட்டு இருக்கும்போது ஹிட்டு அப்போ தான் வந்து ஒரு மாதிரி உத்தரதாண்டம் ஆரம்பித்தார். அந்த ஒரு ஓவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றியும், பண்ணிட்டு திரும்பவும் ஒரு தடவை இப்படி சொதப்ப, அந்த ஒரு மிடில் ஆர்டர் திரும்பவும் ஒரு தடவை இப்படி சொதப்ப. எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த இன்னிங்ஸு இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது பேட்டிங்கில் என்ன சொல்கிறேன், நிக்கலஸ் புரான் நம்பர் 3, மார்ஷ் மார்க்ரம் இவங்க இப்படி தான் ஆடுவாங்கன்னா, இந்த பேட்டிங் லைனப்பை முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா, இதில் தோற்றாலும் இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்கும். அதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பற்றி போயிருக்கலாம். பட் எடுத்தோடனே ஒரு தப்பு பண்ணேன், அது தோக்க, அதுக்கப்புறம் ஒரு தப்பு பண்ணேன், அப்படி தோக்க, இப்படி போனதுனால தான் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கங்கிற மாதிரியும் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், 229 எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு சொன்னார் 20 ரன்னு. நான் சொல்லுவேன், எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸ் வந்து ரகு சர்மா வந்து அவர் ஒரு 15 ரன்னு 20 ரன்னு கண்ட்ரோல் பண்ணார். இல்லை தீபக் சஹர் வந்து ஒரு 15-20 ரன்னு அவர் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணாருன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வில் ஜாக்ஸ் இல்லை கார்பின் பாஷ் வந்து ஒரு 10 ரன்னு கம்மி பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 ரன் கம்மி பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கேயே மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்கிறது நான் சொல்லுவேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து இத்தனை அவர் 6 மேட்ச் தோல்விக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே, இல்லை 6 மேட்ச்சில் இடையில ஜிடிகிட்ட வின் பண்ணாங்களே. ஸோ இப்போ வரிசையாக அப்படி தோல்விக்கு அப்புறமா இந்த மேட்ச்சை வின் பண்ணதுக்கான காரணம் அவங்களுக்கு ஹிட்டு வந்ததுங்கிறத தாண்டி ஒரு ஓப்பனர் ஒருத்தர் வந்து இப்படி அடிக்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று கிடைக்க, அது சேசிங்கை வந்து அது சரியாகவும் அமைய, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுது ஒரு சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சி வந்தோடனே திலக் வர்மா நீ நம்பர் 3 போ, நம்ம திருடி பின்னாடி வா, நான் அந்த பொசிஷனில் வரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்ததை வந்து ரொம்ப வேறு எதுவும் பண்ணாமல் இருந்தபடியே ஒன்று பண்ணாங்கங்கிறதும் பவுலர்ஸுகளோட எக்ஸிக்யூஷனும் இருந்துச்சு அந்த இடத்துல. இன்றைக்கி பும்ரா ஃபெயிலு 229 போகுது, ஜெயிக்கிறாங்க. ஸோ பும்ரா ஃபெயிலு அப்படிங்கும்போது மற்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஸோ இதுதானே தேவைப்பட்டுச்சு. இதே அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணது கார்பின் போஷ் ஒரு 9வது ஓவரில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறாரு. அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் தானே உங்களுக்கு தேவையும் பட்டுச்சு. இப்போ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக கார்பின் போஷ் உள்ளே வராரு, உள்ளே வந்து அந்த வேலையை அவர் செய்கிறாரு. அது அந்த ஓவர் டபுள் விக்கெட் ஓவர், அது வெல் செட்டில் நிக்கலஸ் புரான் வந்து வேறு மாதிரி ஆடிட்டு இருந்தார், சீப்பாக அவுட் ஆன மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷ். ஸோ 2 பேருமே ஒரே ஓவரில் காலி பண்ணுறாரு கார்பின் போஷ். இந்த மாதிரி பிரேக் த்ரூ கொடுக்குறது தானே உங்களுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. அல்லா கசன் விக்கெட் எடுக்கிறாரு, ப்ராப்ளம் இஸ் ரன்னு கொடுக்குறது அப்படிங்கிறது. பட் ஒரு பக்கம் விக்கெட் எடுக்கிறாரு, அடுத்து இன்னொருத்தர் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்களா, 5 விக்கெட் எடுக்கிறாங்களா?
அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போது பும்ரா மட்டும் ஓரளவு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா 7 விக்கெட் போய் சுற்றி இருக்கிறவங்க விக்கெட் எடுத்து 8, 9 விக்கெட்டாக ஆயிருந்திருக்கும். பும்ரா டோட்டலாக தெரியுது ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லிட்டு. பும்ரா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது இவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எம்ஐ வின் பண்ணிட்டாங்க. இங்கே கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் வின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே தான் ஹிட்மேனும் ரயன் ரக்கத்துக்கு ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அந்த ஸ்டார்ட்டில் வந்து ஸ்டார்ட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவுக்கு இன்னும் படமாட்டேங்குது தெரியுது. திலக் வர்மாவும் கஷ்டப்படுறாருங்கிறது தெரியுது. நமன்தீருக்கு நல்லா பட்டுச்சு. அதனால தான் மேட்ச்சை கொஞ்சம் ஜெயிக்கவும் செஞ்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் முன்னாடியே. இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதில் பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹிட்மேனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுத்துருப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு சித்தார்த் மணிமாறன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னர் வந்து காலுக்கு கீழே போடும்போது அவர் லாங் ஆன்லேயே அடிக்கிறாரு 2 6 அப்படின்னா ஹிட்மேனுக்கு வந்து அன்றைக்கி நல்லா படிட்டு இருக்குது, நல்ல மூடில் இருக்கிறாரு, டவுட்டடே இல்லாமல் டபுள் மைண்டர் இல்லாமல் இருக்கிறாருங்கிற மாதிரி அர்த்தம். அது ஒன்று பண்ணாரா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் அந்த 21 ரன் ஓவரு. ஸோ கவர்ஸுக்கு மேலே ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக் சைடில் வளைச்சி ஒன்று அடிச்சிருப்பாரு. இந்த 2 ஷாட்டுமே எனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஆவேஷ் கான் வந்தார். ஒரு மாதிரி வெளியில் போட்ட போல் ஆஃப் சைடில் கவர்ஸுக்கு மேலே ஒரு 6 ஒன்று அடிச்சாரு. ஸ்டோரியில் போடலாம் நினச்சி இன்ஸ்டாகிராமில், அதுக்குள்ளே டக்குன்னு போயிடுச்சு அந்த ஷாட். நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. அவர் தான் சொல்லலை, ஹிட்மேன் விளையாடும் போது உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ அப்படி ஈஸியாக தெரியும் பட்சத்தில் ரோஹித் சர்மா அன்றைக்கி 100, 200 அடிக்கிறாரு, ஃபார்மில் இருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம். இங்கே கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஹிட்டுக்கு இன்றைக்கி கிளியராக தான் இருந்துச்சு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோ இவங்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்டார்ட்டில் அதாவது ஒரு 70-80 நல்ல ஸ்டார்ட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பவர் பிளே அந்த ஸ்டார்ட் கொடுக்கறது ஆள் இல்லாமலும் பவர் பிளேயில் 6 4 அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமலும் இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸு. பட் இப்போது ஹிட்மேன் அதை வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரா. ரயன் ரிக்கல்டனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அனாவசியமாக அவரோட பேட்டில் இந்த ரன்ஸ் போய்கிட்டு இருந்து முட்டி போட்டு திருப்பி ஸ்பின் வளைச்சி அடிக்கிறதுன்னு போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்தார். ஸோ ஹிட்மேன் வந்தோடனே இங்கே ரயன் ரிக்கல்டனுக்கு ப்ரெஷர் கம்மியாகுது. திரும்ப 143 ரன் பார்ட்னர்ஷிப், 3வது தடவை அவங்க 100 ரன் பார்ட்னர்ஷிப் இன்னும் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அடித்தாங்க. இப்போ இந்த சீசனில் இந்த மேட்ச் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க. ஹிட்மேன் வந்தால் டீம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அழகிய ஒரு அம்சமும் மேலே வருது அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமும் கவனிக்கிறேன் அவர் வந்து இந்த T20 மேட்ச்லாம் ஆட ஆரம்பிக்கிறாருன்னா ஹிட்டு ஏன் நீ T20யில் ரிட்டையர்ட் ஆன அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நிக்கலஸ் புரானுக்கு வில்ஜாக் கூட டவுன் லெக் சைட் போட்டு அடிச்சுட்டே இருந்தார். அந்த ரனெல்லாம் வந்து நீ ஹிட்மேன் அடித்தார். அந்த ரனெல்லாம் நீ ஹிட்மேன் அடித்தார். 7 6 கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரயன் ரிக்கல்டன் 8 6 கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சித்தார்த் மணிமாறன் அவர் அவுட் ஆனது போது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 தரம் 100 டெஃபினட்டாக 100 2 பேரும் 100 மிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்கிற வருத்தம் தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருந்தது. ப்ராப்ஸ் இவன் பிரியன்ஷா பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இந்த ஐபிஎல்லில் இவங்க இந்த பாட்டு இவங்க ஒருவேளை கன்னியூவாக ஆடிட்டே இருந்தாங்கன்னா இவங்க தான் பெஸ்ட் ஓப்பனர்ஸாக இருந்திருப்பாங்க. அப்படி ஒன்று சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. யோசிச்சு பாருங்க, நமன்தீருக்கு பின்னாடி ஆடும்போது அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நமன்தீர் எல்லா பொசிஷன்லையும் ஆடுறாரு. நமன்தீர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம், கொடுத்த காசுக்கு அவர் மட்டும் சரியாக வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம். இங்கேயும் அந்த வேலையை ரொம்பவே சரியாகவே செஞ்சுருக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு பயம், எப்போக்கடா கரண்ட்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு கரண்ட்டு போனதுக்கப்புறம் இருட்டில் கூட நான் வீடியோ பண்ணி லைட் ஆன் பண்ணி பண்ணுவேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் சோஃபார் வந்து இன்றைக்கி ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. தனியாலாம் கிடையாது. ஹிட்மேன் அடித்ததுனால மட்டும் கிடையாது, ரயன் ரிக்கல்டனால் மட்டும் கிடையாது, கேப்டன்ஸ் இந்த பவுலிங் ரொட்டேஷனில் மட்டும் எல்லாமே சேர்ந்து தான். எனக்கு எல்லாமே சேர்ந்து தான் நான் சொல்லுவேன். கார்பின் போஸ் பிரேக் த்ரூ, அல்லாஹ் ஹசனர் உள்ளே வந்து பிரேக் த்ரூ கொடுத்து கடைசியாக வந்து தீபக் சகர் நல்லா போட்டார், ரகு சர்மா நல்லா போட்டார். பவுலர்ஸில் ஒரு 4 பேர் நல்லா போட்டிருக்கிறாங்க. 20 ஓவரில் அவங்கவுங்க 2 ஓவர் போட்டாலும் 8 9 ஓவர் நல்லா போட்டாலே டபுள் டிஜிட்டுக்கு மேலே போகாமல் டாட் பால் போட்டாலே அது நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ திரும்பி சேஸ் பண்ணும்போது 200 சேஸ் பண்ணும்போது ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப். இங்கே இவங்களுக்கு 143 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துடுச்சு. அப்போ இன்னொரு 30 ரன் பார்ட்னர்ஷிப், அது ரெண்டுமே கிடச்சிச்சு, ஜெயிச்சாங்க. பால்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இப்படி ஒரு விக்ட்ரி தான் வந்து இந்த சீசன் முழுக்கவே எதிர்பார்த்தோம். எல்எஸ்ஜி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆவேஷ் கான் சில நேரத்தில் வந்து தேங்காய் உடச்சி போடுவார், வாங்குவார். சில நேரத்தில் தேங்காய் உடச்சி போடும்போது அவர் விக்கெட்டும் வரும். அப்புறம் பிரின்ஸ் யாதவ் வெர்சஸ் ரோஹித் சர்மா. இல்லைங்க, பிரின்ஸ் யாதவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தொற்றுவார். இந்தியா அப்படின்லாம் போவார்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட பவுலிங் பிடிச்சிருக்குது. ரோஹித் சர்மா திணற விட்டார். வெல் செட்டில் ரோஹித் சர்மா வந்தால் அடிப்பண்டாங்கிற மாதிரி இருக்கிற ரோஹித் சர்மாவை அவர் வந்து யார்கர் போட்டு தடுமாற வச்சார். ரோஹித் சர்மா டென்ஷன் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் பால் போட்டார், மேலே வாங்கினார்.
திரும்ப அடுத்து ஒரு நறுக்குன்னு ஒரு யார்க்கர் ஹிட் பண்ண டப்புன்னு டிஃபென்ஸ் வச்சாரு. டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு கத்துனாரு. திரும்பி லெக் அம்பேர் தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிறாரு. திரும்ப அந்த ஸ்லோ ஷாட்வால் அவரால் ஆட முடியலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 போனதுக்கப்புறம் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை ஒரு செம்ம டேஞ்சர் மூடில் இருக்கிற ரோஹித் சர்மா பிரின்ஸ் யாதவ் நிறுத்துறாரு அப்படின்னா வேற லெவல் பிரின்ஸ் யாதவ் நியூ பாலை ஸ்விங் பண்ணுறாரு. மிடில் ஓவர் வரும்போது ஒரு ஹோப் கொடுக்குறாரு. இருக்கும்போது ஒயநாட் இந்தியன் டீம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஹையாம் ஆக்ஷன் மேலேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. நல்லா பேஸ் இருக்குது. ஒரு மாதிரி ரிலீஸும் நல்லா இருக்குது. லேண்டிங்கும் நல்லா இருக்குது. பிரின்ஸ் யாதவ் இன்றைக்கி ஓவரால் எல்எஸ்ஜியோட பேட்டிங் பவுலிங்கில் அவர் செம்ம. அப்புறம் நிக்கோலஸ் பூரானோட கம்பேக் அதுவும் செம்ம. அது தேவைப்பட்டது எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? பட் எனிவேஸ் அது பின்னாடி வேறு ஏதாவது அவருக்கு ஃப்ரான்ச்சைஸுக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகலாம். அவ்வளோதான் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் பிளே ஆஃப் பற்றிலாம் அவங்க யோசிக்கலாமா அப்படின்னா கஷ்டம்தான். பிளே ஆஃப் வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப 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 கடினமாகிவிட்டது. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் மேட்சஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கூட, அடுத்தது கேகேஆர் கூட, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட, சிஎஸ்கே கூட ஜெயிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஜெயிச்சிட்டாங்களா, அடுத்தது 3 மேட்ச்சு, இன்னொரு 3 மேட்ச் ஜெயிச்சு 6 பாயிண்ட்டு. இப்போ என்ன ஒரு 6 பாயிண்டில் 12 பாயிண்ட், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது மேட்ச் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளே ஆஃப் போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஜிடி கூட அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்குதோ? ஆமாம், ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பார்ப்போம். ஆமாம், ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கோ இல்லை ஆர்சிபி கூட. ஆமாம், ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஆர்சிபி கூட 1, பஞ்சாப் கிங்ஸ் கூட 2, 3, 4, இன்னும் 4 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா இப்போ 6 × 10 அப்படின்னு பார்க்கும்போது வந்துருமா 14 பாயிண்டில் வந்து போயிடுவாங்களா? நெட் ரன்லாம் பெருசாக வேணும், அதுக்கு மற்றவங்களாம் தோக்கணும் போகணும்னா இருக்குல்ல, தெரியல. ஹிட்மேன் வந்த ஃபேக்டர் தானே அது ஒரு காரணம். அப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிக்கும் ஒரு நீங்கள் கையோட கேப்டன்சிக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கிங்க? ஃபஸ்ட் ஓவர் எப்பயுமே பும்ராவுக்கு கொடுக்கணும்னு யோசிப்போம். பும்ரா இல்லாமல் தீபக் சகரை கொடுத்தாங்க. தீபக் சகர் வந்து நல்லா ஒரு மாதிரி கண்ணில் காமிச்சு தான் போட்டார். விழுந்துச்சு. அவங்களுக்கு அந்த பவுலிங் மட்டும் சரியாகவே ஆக மாட்டேது, எஸ்பெஷலி இந்த பவர் பிளேயில் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி, பார்ப்போம். இல்லைங்களா? வீடியோ நிறைவடைகிறதுங்க, முடிச்சுக்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. டக்குன்னு லைட் ஆஃப் ஆச்சுன்னா இருட்டாயிரும் வீடியோ. அதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படிங்கிறதும் தெரியாது. பட் சோஃபார் பாடன்ஸ் ஹாப்பியாக இருப்பீங்க. ஹிட்மேன் வந்து அடித்தது ஒரு பக்கம், மும்பையில் திரும்ப வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்கேயாவது ஏதாவது ஹோப் இருக்கா நீங்கள் தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் ஃபீலிங்ஸ் சேட் ஃபார் ரிஷப் பண்ட், எல்எஸ்ஜி. அதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரில. கூட்டமாக வச்சுருக்கிறாங்க. கெயின் வில்லியம்சன், டாம் மோடி, ஜஸ்டின் லேங்கர், லான்ஸ் க்ளோஸரா, ஜாண்டி ரோட்ஸா எல்லாம் அங்கே உட்காந்து தான் இருக்கிறாங்க. பாரத் அருண் இருக்கார், ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது வருத்தம். இன்றைக்கி சித்தார்த் மணிமாறனுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, அடிச்சிட்டாங்க. ஷமியும் அடிச்சிட்டாங்க. ஆவேஷ் கானுக்கும் அது விழுந்துச்சு. இன்னும் 2 பேர் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் எல்எஸ்ஜி கொஞ்சம் டஃப் பண்ணியிருப்பாங்க, ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாமல் போயிடுச்சு. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட். பார்க்கலாம்.